வணக்கம் நண்பர்களே. ரஜினிகாந்த் நடிக்கிற தர்மா படத்தின் படப்பிடிப்பு நேற்று தொடங்கி விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. படப்பிடிப்பு தொடங்குற அன்னைக்கு அதிரடியா இன்னொரு போஸ்டரை படக்குழு வெளியிட்டு இருந்தது. அந்த போஸ்டரில் ரஜினிகாந்தினுடைய அந்த தோற்றம், அவருடைய அந்த பிசிக்கல் அந்த ஃபிட்னஸ், அதே போல அந்த பாடி லாங்குவேஜ்னுவாங்களே அது, இது எல்லாம் பார்க்கிற போது பலரும் வியந்து போய் 75 வயதில் இந்த மனிதர் எப்படியெல்லாம் அவர் இந்த ரசிகர்களை இன்னும் கொண்டாட வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சரியத்தோட பலரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருந்தாங்க. அவ்வளவு ஸ்லிம்மா, அந்த அளவுக்கு அவருடைய அந்த உடையும் சரி, அந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை கழுத்தில் போட்டுட்டு அவர் நிற்கிற அந்த ஸ்டைலும் சரி, அது ரொம்ப மனதை கவர்கிற ஒரு போஸ்டராக இருந்தது. கூடவே அந்த மேக்கிங் வீடியோ மாதிரி, அதாவது ப்ரமோ வீடியோ மாதிரி சில காட்சிகள் வெளியாகி இருந்தது. இது எல்லாமே ரஜினி ரசிகர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களை ஒரு உற்சாக மனநிலைக்கு வர வச்சிருக்கு. இத்தனை காலமும் ஒரு டெஸ்பரேட் மென்டாலிட்டியில் அவங்க கொஞ்சம் புலம்பல், கொஞ்சம் கோபம், கொஞ்சம் ஆதங்கம், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக ரஜினியை கொண்டாடுகிற, ரஜினி மீண்டும் அவருடைய அந்த படங்களினுடைய சிறப்புகள், அதே போல பொது வாழ்க்கையில் ரஜினி அவர்களினுடைய நேர்மை, அரசியலில் அவர் எப்படி வேறு ஒரு அரசியல் தளத்துக்கு மக்களை எடுத்துட்டு போகணும்னு முயற்சி பண்ணி முடியாமல் போனது எப்படி, இதை திரும்ப உயர்வாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பல ரசிகர்கள் முன் வச்சிருக்கிற ஒரு வேண்டுகோளை நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல போகிறோம். ஏன்னா இது ரஜினிக்கு கண்டிப்பாக அவரது காதுகளுக்கு எட்ட வேண்டும் அப்படிங்கிறது இந்த பல ரசிகர்கள், நிர்வாகிகள், இப்படி இன்னும் பலருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கு. அதை அவர் காதுக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்க விருப்பமாக இருக்கு. அது என்னன்னா, இந்த தமிழ் சினிமான்னு இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகர் மன்றங்கள் அல்லது குறிப்பிட்ட ரசிகர் வட்டம், இதையெல்லாம் தாண்டி கொண்டாடப்படுகிற நடிகர்கள் அப்படின்னா அவங்க ஓரிருவர் தான். இப்போ அது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் அவரை கொண்டாடுவாங்க. இந்த ரசிகர்கள் அல்லாத பொதுமக்களும் அவரை கொண்டாடுவாங்க. பொதுவான நடுநிலையான ஒரு மனநிலை கொண்டவர்களும் கூட ரஜினி, இது எம்ஜிஆரினுடைய சிறப்புகள், எம்ஜிஆரின் வள்ளல் தன்மை, எம்ஜிஆருடைய நடிப்பு, எம்ஜிஆர் படங்களில் முன்வைக்கப்படுகிற அந்த நேர்மறையான கருத்துக்கள், இதையெல்லாம் கொண்டாடி மகிழ்வார்கள் இன்னைக்கு வரைக்கும். அதனால தான் எம்ஜிஆருங்கிறவர் ஒரு தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக தமிழ்நாட்டு மக்களிடையே திகழ்கிறார். அவரை துணை கழைக்காமல் வெற்றி பெற்றவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எம்ஜிஆரினுடைய அந்த முக்கியத்துவங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் நிரந்தரமாக நிற்கிது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி, அதாவது ரசிகர் வட்டம் தாண்டி பொதுவாக நடுநிலையாளர்கள் இப்படி பலரும் பாராட்டக்கூடிய, கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் தான். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மனிதர் பல முறை அவருக்கு அரசியலில் அந்த பெரிய வாய்ப்புகள் முதலமைச்சர் ஆவதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற அளவுக்கெல்லாம் அவருக்கு வாய்ப்புகள் வந்தும் கூட அதை அவர் பயன்படுத்தல. காரணம், எனக்கு பதவி ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். முக்கியமா ரஜினி பல முறை சொன்னது என்னன்னா, எனக்கு பதவி ஆசை இல்லப்பா, என்ன ஏன் இந்த பதவிக்கு உட்கார சொல்றீங்க, நான் சில மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்க ஒத்துழைச்சா அந்த மாற்றங்களை கொண்டு வர நான் வரேன், இல்லைன்னா என்னை விட்டுருங்க, அப்படி ரஜினி ஒதுங்கிட்டார் அரசியலை விட்டு. இப்போ அவரை அரசியலுக்கு வாங்க அப்படின்னு யாரும் இப்போ அழைக்கல. அது ஒரு ஆதங்கமாவே இருக்கு. அழைக்கலன்னா சரி, அவர் தான் வரலன்னு சொல்லிட்டாரு, அவரை அழைச்சி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் அவர் எடுக்கிற நிலைப்பாடு என்னவோ அதுல அவர் நிம்மதியா இருந்தா சரி அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ இந்த தர்மன் படம், அதற்கு முந்தைய அரசியல் நிகழ்வுகள், இப்ப இந்த தர்மன் படம் ஏற்படுத்தி இருக்கிற அந்த தாக்கம், அந்த பேச்சுக்கள், இதையெல்லாம் பார்த்த பிறகு ரசிகர்களுக்கு ஒரு ஆசை, அவர்களிடமிருந்து ஒரு கோரிக்கை வருது. அது என்னன்னா, நீங்க அரசியலுக்கு நீங்க வராதீங்க, ஏன்னா உங்களுக்கு அது விருப்பம்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அல்லது நீங்க சமூக சேவை நான் செய்வேன், அரசியல்ல இருந்தா தான் செய்ய முடியுமா, அது இல்லாம செய்வேன்னு சொன்னீங்கன்னா அப்படி கூட நீங்க செஞ்சுக்கங்க, அதை பற்றி ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த ரசிகர்கள் மட்டுமல்லாது பொதுவான ரஜினியை ரசிகர்களும், ரஜினியை ரசிப்பவர்களும்
வேண்டுகிற ஒரு விஷயம் என்னன்னா, ரஜினி ஒரு முறையாவது ஒரு சுற்றுப்பயணம் செய்யணும். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு முறையாவது ரஜினி சுற்றுப்பயணம் செய்யணும். கிராமமா போனோம், வீடு வீடா போனோம், ஒவ்வொரு நகரத்துக்கும் போனோம் அப்படி கூட அவங்க கேட்கல. இல்ல மாவட்டமா வரணும் அப்படி கூட அவங்க கேட்கல. தமிழ்நாட்டில் 4 பகுதிகளிலும் ஒரு 4 முக்கியமான நகரங்களை தேர்ந்தெடுத்து அந்த 4 பகுதிகளிலும் போயிட்டு மக்களை, ரசிகர்களை சந்திச்சு அவங்களோட வந்து ஒரு மணி நேரம் வந்து அவர் செலவிட்டு வந்தா போதும் அப்படிங்கிறது ரசிகர்களின் விருப்பமாக இருக்கு. எதுக்காக இது? இதனால என்ன ஆகிட போகுது? ஏதாவது மாற்றம் ஏன்னா தேவையில்லாம திரும்ப வந்து காசிப் பேச ஆரம்பிப்பாங்க அல்லது வதந்திகளை கிளப்புவாங்க. ரஜினி என்ன பர்பஸுக்கு போறாரு, அவருக்கு உள்நோக்கம் இருக்கா, வேற ஏதாவது மீண்டும் அரசியலுக்கு வர போறாரா, அவங்க மனைவி ஏதோ ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்களே அதுக்கு ஒரு ப்ரமோட் பண்ற மாதிரி வந்து அவர் பண்றாரா, இப்படியெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ரசிகர்கள் சொல்றது என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க வர்றது எதுக்காகன்னா இந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்த, அவ்வளவுதான். இன்னும் எப்படி 4-5 படம் ரஜினி நடிக்க தான் போறாரு. இந்த ரசிகர்கள் எந்த படத்தையும் வந்து விட போறதில்ல. அந்த படங்களை எல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடத்தான் போறாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களை இன்னைக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ற அல்லது அதை நிர்வகிக்கிற ஒரு தலைமை நிர்வாகி கூட இல்லை அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு ரஜினி ரசிகர் மன்றம் இருக்கு. ரஜினி தான் தலைவர், அவர் தான் நிர்வகிக்கணும், அந்த நிலைமையில தான் இருக்கு. ஆனா அவர் நேரடியா உட்கார்ந்து ரசிகர்களை அங்கிருந்து வர்ற கோரிக்கைகளை, மாவட்ட அளவில் இருந்து வர்ற கோரிக்கைகளை அவர் பார்க்கிறாரா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ வேற யாரையும் வச்சு வந்து அது ஒரு மேனேஜ் பண்றாருன்னே வச்சுக்கலாம். ஆனா ரசிகர் மன்ற தலைவர் அப்படிங்கிற முறையில ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மண்டலமாக போயிட்டு ரசிகர்களை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கும் போது அந்த ரசிகனுக்கு இருக்கிற பெரிய மனக்குறை என்னன்னா, தலைவரை பார்க்க முடியல, ஒரு போட்டோ எடுத்துக்க முடியல, நம்ம அவருக்கு இவ்வளவு பெரிய ரசிகனா இருக்கோம். இதுதானே அவங்களுடைய அதிகபட்சம். ஏன்னா அவங்க அரசியல் பதவி அது இதெல்லாம் விட்டாங்க. இப்ப கடைசியா அவங்களுக்கு இருக்கிற ஆசை என்னன்னா, நம்ம ஒரு வாட்டி பார்க்கணும், அது நம்ம ஊருக்கு வந்து அவரை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு வாட்டி பார்க்கணும், ஒரு போட்டோ எடுத்துக்கணும், அல்லது அவரை பார்த்து பேசணும். இது வந்து அவருடைய ஆசை. சரி, இவரால் வந்து அந்த மாவட்டம் தோறும் போக முடியல. ஏன்னா முன்ன கொரோனா காலம், கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டுங்கிறதுனால அவரால் போக முடியலன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிதான் நின்னார். இப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் நினைச்சா போகலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு பகுதி, மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு வாரம், வடக்கு மாவட்டங்களுக்கு ஒரு வாரமோ 2 வாரமோ. ஏன்னா வடக்கு மாவட்டத்தில் அதிக தொகுதிகள், அதிக மாவட்டங்கள் இருக்கு. அதே போல மத்திய மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை பிரித்து ஒரு நாள் வந்து அங்க அவர் வந்தாருனாக்க சந்திப்பது வசதியா இருக்கும்ன்றது அவங்களுடைய ஆவல். சரி, இவருக்கு அது வந்து வேண்டாம், அது வந்து அவர் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சாருனாக்கா, முன்ன ரசிகர் மன்ற சந்திப்புன்னு ஒன்று வச்சார்ல ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில், இந்த முறை அதே மாதிரி ஒரு சந்திப்பை வச்சாருனாக்க அது வந்து இவர்களுடைய ஆவலை, இவர்களுடைய நீண்ட நாள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து அவர்கள் மிக ஆசைப்படுகிறார்கள். இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக அல்ல, அவர் அரசியலுக்கு அழைப்பதற்காக அல்ல. இது வந்து முழுக்க முன்பு வந்து ரஜினியை நம்ம அடிக்கடி பார்த்தோம், நேரில் பார்த்தோம், போட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய கேப் விழுந்து போச்சு. 30 வருஷத்துக்கு மேலே அப்படி நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறமா வந்து 2017 இப்படி ஒரு சந்திப்பு நடத்தினாரு. இப்போ 2026 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இன்னும் சில மாதங்கள் கழித்தோ அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் கூட வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவர் வச்சாருனாக்க எங்களுக்கு வந்து ஒரு அதிகபட்ச ஒரு ஆசை நிறைவேறுச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து ரசிகர்களின் ஒரு கோரிக்கையா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கை ஒருவேளை ரஜினி வந்து நிறைவேற்றினா, ஒருவேளை இப்படி மக்களை சந்திக்கணும், ரசிகர்களை சந்திக்க போறேன்னு அவர் சொன்னா நிச்சயமாக ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் வரும். நான் இதை அப்படி பார்க்குறேன். ஒருவேளை வந்து அவர் இப்படி முடிவெடுத்து சந்திக்க ஓகே அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமாக ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம் வரும். எதுக்கு இந்த மனிதர் இப்படி எல்லாம் பார்க்க போறாரு, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி அல்லது அவர்களுக்குள்ள இப்ப இந்த ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தி எல்லாம் சேர்ந்து இவர் பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவா மாறிடுமோ அப்படிங்கிற பயம் கூட அவர்களுக்கு வரலாம். அதனால வந்து இந்த சந்திப்புங்கிறது அவர் மாவட்டந்தோறும் போய் பண்ணும்போது இந்த மாதிரியான
வேறு பக்கத்திலிருந்து ஒரு விளைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முன்பு போல ராகவேந்திரா திருமண மண்டபத்திலேயே கூட, ஏன்னா அவருக்கும் அது வசதி, அந்த அவருக்கு அவருடைய வசதிக்கு ஏற்ப அவர் ரசிகர்களை சந்தித்தால் அது ரசிகர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றின மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து படங்கள் வருது, அந்த படங்களை செலிப்ரேட் பண்றதுக்கு அவர்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த கோரிக்கை ரஜினியின் காதுக்கு போகுமா அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய கேள்வி. போகணும், எப்படியோ போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நானும் பதிவு பண்ணியிருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, ரசிகர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களுடைய பேரன்பை, உங்களை ஒரு முறை சந்திப்பதை, உங்களோடு ஒரு படம் எடுத்துக்கொள்வதைத்தான். அதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கோரிக்கை, வேற ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் பரிசீலனை பண்ணணும்.